இவரோட ஆள் மனதுல இவர் யாரோ ஹீரோ நம்ப வச்சிருக்காங்க. அதனால நம்மள போட்டு படுத்திட்டாப்ல. வணக்கம் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னா எல்லாத்துக்கும் லீவ் இருக்கும். பட் நாங்க எங்க ஓட்டத்துக்கு லீவ் விடல. ஞாயிற்றுக்கிழமையாவது நல்லா ஓட்டம் பண்ணலாம்னு நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளம்பியாச்சு கிரவுண்டுக்கு. நான் இந்த ஆண்டு வந்து போக மணி அந்த ஆண்டு வந்து வர 2 பேரும் சேர்ந்து ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். போன ஒரு 2 ரவுண்ட் நடந்துட்டு வாமப்புங்கிற பேர்ல கை கால முறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கை காலம் முறுக்கி முடிச்சுட்டு ஓட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நண்பர் மணிட்ட பெருசாலாம் ஒன்னும் கேட்டுக்கல. எப்போ அடிக்கிற ஒரு ரவுண்டை விட மேற்கொண்டு ஒரு ரவுண்டு சேர்ந்து அடிச்சிருங்க மணி அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்கோம். அதுக்கு வாங்க பாத்துக்கலாம் முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாலதான் வாங்க மணி பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொன்னா எனக்கு ஓடுறதே கஷ்டமா இருக்கு, இதுல எங்கேயா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னால போயா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால ஓட ஆரம்பிச்சிட்டாப்ல. ஓடிக்கு இந்த மணியை பாதியில காணா பாதியில நின்ட்டாப்ல. நம்ம பின்னாடி வர்றத தெரிஞ்சோன்னா நம்ம கூட சேர்ந்து ஓடுற மாதிரி டக்குன்னு கிளம்பிடுறாப்ல. இன்னைக்கு மணி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 1 ரவுண்ட் அடிச்சாரு. நானுமே கொஞ்சம் ரவுண்ட்ஸா இம்ப்ரூவ் பண்ணி 2.4 கிலோமீட்டர் இன்னைக்கு ஓடியாச்சு. ஓடி முடிச்சு இந்த வேர்வை இல்லாம போனோம்னா அது ஓடினதுக்கு அழகில்ல. ஓடி முடிச்ச கையோட கொஞ்சம் லைட்டா ரிலாக்ஸ் ஆக போனா அங்க வந்து மணி நம்ம முன்னாடியே வெல்கம் பண்ணுவாரு. அப்புறம் அப்படியே லைட்டா ஓடின கால்கள்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வாத்தியார் மணி என்ன சொல்றாரோ அதான் எனக்கு பண்ணணும். நண்பர் ஓடுறதெல்லாம் கம்மி, ஃபிட்னஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கறதுல ஒரு எக்ஸ்பர்ட் இவரு. அப்புறம் நம்ம டீம்மேட்ஸ் கூட கொஞ்சம் அப்படியே உட்காந்து சொந்த கதை சோ கதை நடந்த கதை நடக்காத கதையெல்லாம் உட்காந்து பேசிக்கிருப்போம். அப்புறம் இன்னைக்கு சண்டைங்க நமக்கு லீவு, பட் நண்பருக்கு வேலை. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போனோன்னே லைட்டா ஒரு டீயா போட்டு கிணறுல போய் உடம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதானே? எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நைட் மிஞ்ச் நைட்லயே எங்க அம்மா காலையில உப்புமாவா உருமாத்திட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச கையோட நண்பர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு, உங்க வீட்டுல உள்ள கொடை எடுத்துட்டு சட்டு புட்டு எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னாப்ல. இவரு நம்ம நண்பர் விக்கி. சொன்ன டைத்தை விட கொஞ்சம் லேட்டா தான் அவரை போய் நான் மீட் பண்ணேன். எல்லாம் ஓகே, எங்க போறோம் அப்படின்னு கேட்டா எதுவும் பேசாம அண்ணன் பின்னாடி சும்மா திங்கி நடந்து வாயா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. கட்டப்படி பாட்டிலா வச்சிருக்காப்ல. எதுக்கு கேட்டா சிரிக்கிறாரு. நண்பர்களே, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நடு ஆத்துக்களை கூட்டி போய் வெயில வச்சு அவர் வீடியோ எடுக்க விட்டாப்ல. சொல்ல போனா இவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பட் நல்ல ஆக்டரும் கூட. ஒரு வழியா அவர் சொன்ன மாதிரி எல்லா வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வர வழியில ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டாப்ல. நமக்கு சேஸ் போட்டு விட 2 பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். வெயில சுத்திட்டு வந்ததுக்கும் அந்த கரும்பு ஜூஸை கொடுத்ததுக்கும் உடலுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு வந்து லைவ் போட்டு முடிச்சு சாப்பிட உட்காந்தா நமக்கு பிடிச்ச மீன் வாங்கி வச்சிருந்தாங்க. சரி, அதையும் ஒரு புடி பிடிச்சிட்டு அப்புறம் சண்டே வழக்கம் போல கிரவுண்டுக்கு விளையாட போயாச்சு. கிரவுண்ட்ல விளையாண்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா மீண்டும் விக்கி ஒரு ஷாட் மிஸ் ஆயிருச்சு, தயவு செய்து அந்த ஷாட் இந்த பிளேஸ்ல எடுத்து கொடு அப்படின்னு சொன்னாப்ல. சரின்னு சொல்லி அவருக்கும் ஷாட் எடுத்து கொடுத்துட்டு அங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல கடலையை வாங்கி ஆஞ்சிக்கு இருந்தாங்க. நம்ம அப்படியே ஒரு டீயை போட்டு அன்னைக்கு நாளை இனிதே முடிச்சாச்சு. நண்பர்களே, இணைந்திருங்கள்.